எல்லாரும் கேளுங்க, விக்ரம்கா இந்த ஹஸ்பண்ட் லைஃப் எல்லாருக்கும் தெரியும். வீட்டையும் அந்த வார்த்தை கேட்டு எல்லார்ட்டையும் கேட்டிருக்கலாம். சொல்றேன், நீங்க வீட்டுக்கு போய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருச்சு. இதுல நடந்த விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. லைக் போட்டீங்கன்னா ஐப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பார்க்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். இதை தாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலா இதுல என்ன காட்டுறாங்கன்னா, பிரஜினுக்கும் விக்ரம்க்கும் ஒரு சண்டை ஏற்படுற மாதிரி காட்டுறாங்க. விக்ரம்க்கும் சாண்ட்ராக்கும் நடுவில் மோதல் போய்கிட்டே இருந்தது. அதுக்கு நடுவில் பிரஜின் வந்து சில விஷயங்களை சொல்லிட்டாரு. முதல்ல இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருவோம். பிரஜின் இருக்கார்ல, எல்லாரும் இங்க வாங்கல, நான் விக்ரம்க்கு ஒரு வார்னிங் தரேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் எதனால வெளியே இருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். உள்ள வந்து டாஸ்க்குக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க போல, அதனால எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த டைம்ல தான் பிரஜின் சொல்றாரு, நான் விக்ரம்க்கு ஒரு வார்னிங் கொடுக்க போறேன், எல்லாருமே வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன வார்னிங்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாம நீ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கன்னு சொல்றாரு. அதுக்கு உதாரணமா ஒன்னு சொல்றாரு. அது என்னன்னா, சாண்ட்ரா வந்து பூண்டு தோல் இருக்கு பாத்தீங்களா, அதை உரிச்சு வந்து பிரச்சனை பண்ணலான்ற மாதிரி நிறைய உரிச்சு போட்டிருப்பாங்க. அப்படி உரிச்சு போட்டா நீ சாண்ட்ரா கிட்ட போய் கேட்கணும், எதுக்காக இப்படி பண்றீங்கன்ட்டு. என்கிட்ட எதுக்காக சாண்ட்ரா இப்படி பண்றாங்கன்னு சொல்ற? நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வீட்டுக்குள்ள வந்தோன்றது எல்லாருக்குமே தெரியும், நீ எதுக்காக திரும்பி திரும்பி அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதே மாதிரி விக்ரம் இவர்கிட்டயே நேரடியா பேசினாரு. அது என்னன்னா, நீங்க ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்திருக்கீங்கல்ல, உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் நிறைய கிடைக்குது. இப்போ எனக்குலாம் என்னோட ஒய்ஃப் போட்டோ கூட இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாரு. அதை மனசுல வச்சுதான் பிரஜின் பேசுறாரு. ஆனா பிரஜினுக்கு இன்னொன்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா, சாண்ட்ராக்கு பிரச்சனைனா சாண்ட்ரா அதை டீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்க விட்டுறணும், கண்டும் காணாம போயிடணும். இப்பெல்லாம் நிறைய இடத்துல அப்படி விட்டுட்டு தான் போறாரு. இருந்தாலுமே என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப்ன்ற பாசம் வந்துருது இல்ல, அதனால தடுத்து உள்ள வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் இப்பயும் பேசியிருக்காரு. அப்படி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு. அது என்னன்னா, உனக்கு பிரச்சனையா இருக்குன்னா நான் வேணா பிக் பாஸ் கிட்ட பேசுறேன், பேசி கதவை திறப்பாங்க, நீ வீட்டுக்கு போய் உன்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி விக்ரம பார்த்து சொல்றாரு. விக்ரம் அதுக்கு பதிலுக்கு கிண்டல் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த டக்குன்னு சொல்லிட்டாரு. அது என்னன்னா, சரி பிக் பாஸ் கிட்ட நீங்க சொல்லுங்க, ஏன்னா எனக்கு போய் நான் ஒய்ஃபை கூட்டு வரணும், சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சட்டுன்னு பிரஜினுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ப்ரோமோல நமக்கு விட்டு தானே காட்டுவாங்க, அதுக்கு எக்ஸாக்டா பிரஜின் என்ன பதில் சொன்னாரு அப்படின்றத காட்டல. இதை தாண்டி இப்ப விக்ரம வந்து பிரஜின் ரொம்ப கோபமா பேசுறாருங்க, ரொம்ப ஆர்ஷா பேசுறாரு. நீங்க லைவ்ல இந்த விஷயம்லாம் வந்துருச்சு, கொஞ்சம் ஆர்ஷா தான் விக்ரம் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப நிறைய பேர் விக்ரம பார்த்து ஃபீலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து விக்ரம் மேல தனிப்பட்ட முறையில் இவன் விக்ரம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் பிரஜின் மேலதான் தப்பு, தேவையில்லாம இவ்வளவு கோவப்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே பிரஜினை போட்டு தான் வருத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி இப்ப விக்ரம் இப்ப திட்டு வாங்குறாரு பாத்தீங்களா, இதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யார் சொல்லுங்க? கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் பார்வதி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. விஜய் பார்வதி அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, திவ்யா கூடயும் வியானா கூடயும் சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது அவங்க 3 பேருமே பாட்டு மியூசிக் அப்படின்ற மாதிரிலாம் விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா விக்ரமோட கண்ணுல லைட்டா கண்ணீரே வந்துருச்சு. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்த மாதிரி கொஞ்சம் டார்கெட் பண்ற மாதிரி பண்றாங்க. என்னன்னா, ஒவ்வொருத்தரா வந்தா விக்ரம் கூட சமாளிச்சுப்பாரு. இப்ப பிரஜின் மட்டும் வராருன்னா பிரஜினை பேசி சமாளிச்சுப்பாரு. இப்ப எல்லாரையும் வச்சு வேற பிரஜின் பேசுறாரா, அதுவும் இல்லாம இவ்வளவு கோபமா பேசுறாரா. அதனால விக்ரம் கொஞ்சம் லைட்டா வந்து நம்ம கொஞ்சம் பதட்டமா இருக்கோம்னா அப்படியே கை கால்லாம் ஆடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருக்காரு. இதை பாக்குற சாண்ட்ரா இருக்காங்கல்ல, என்ன பதட்டமா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிண்டலா கேட்கறாங்க. அப்படிலாம் இல்லையேன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி பின்னாடி பேசுறேன்ற மாதிரி பிரஜின் சொல்லியிருப்பாரு போல. பின்னாடி ஏன் பேசுறீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்க, எதுக்கு பின்னாடி பேசுறீங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. அதுக்கு விக்ரம் இருக்கார்ல, உங்க முன்னாடி நின்று தான் நான் பேசுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது எப்படியோ விக்ரம்க்கு நிறைய கொஞ்சம் கெட்ட பேர் இருந்தது. இன்னும் இந்த விக்ரம் ஓவரா மார்க்கிங் பண்றான், இவன் ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி எல்லாருமே விக்ரம போட்டு அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பிரஜின் இருக்காரு பாத்தீங்களா, அது எப்பறம் விக்ரம் அடிப்பீங்க, நீங்க என்னதான் அடிக்கணும்ன்ற மாதிரி வாலண்டரியா இந்த பிரச்சனைக்குள்ள வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்ப பிரஜினை சாண்ட்ராவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சாண்ட்ராக்கு நாளுக்கு நாள் நெகட்டிவிட்டி கூடிக்கிட்டே இருக்கு, அதே மாதிரி கேஸும் கூடிக்கிட்டே இருக்கு. நேத்து வந்து பிக் பாஸ் இதெல்லாம் பாக்குறீங்க, இதை பார்த்து நீங்க கேட்கலன்னா நீங்க அடுத்த வாட்டி கண்ணை மூடிக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அதுல பிக் பாஸ் கொஞ்சம் டென்ஷன் ஆயிருப்பாரு. அதனால தான் சாண்ட்ரா திவ்யாவை வந்து விக்ரம் சொல்ற வேலையெல்லாம் செய்ய வைக்கலான்ற நிலைமைக்கு போயிட்டாரு போல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் சொல்லுங்க. திரும்பி நம்ம வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.